அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திருமணம். இந்த கதையோட கடைசி பாகத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன பகுதியில் சொன்னதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களில் பல சம்பவங்கள் ரொம்ப வேகமாகவே நடந்துடுச்சு. நாம் எதிர்பார்க்கறது போலவே விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறதில்ல. மனுஷனுடைய வாழ்க்கை சக்கரம் சில சமயம் வேகமாகவும் சில சமயம் ரொம்ப மெதுவாகவும் ஓடுற மாதிரி தான் தோணும். அது வேகமா ஓடும் பொழுது இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு காரியங்கள் நடந்துடுச்சேன்னு நம்ம அதிசயித்து போவோம். அதுவே அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பாதகமா இருந்தா ஏன் இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சுன்னு நம்ம கோபம் கொள்வோம். பாலகிருஷ்ணனோட வாழ்க்கை சக்கரம் இப்போ ரொம்ப வேகமா தான் ஓடுச்சு. ஆனா அது முன்னேறி போகாம ரொம்ப பின்னோக்கி தான் போயிடுச்சுன்னு சொல்லணும். பாலகிருஷ்ணனுடைய கல்லூரி படிப்பு அவன் நினைச்ச மாதிரி முடிக்க முடியாம பாதியிலே நின்று போயிடுச்சு. சுந்தரன் செட்டியாருக்கும் அவருடைய மகன் ராமநாதன் செட்டியாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சிட்டு இருந்த மனஸ்தாபம் கடைசியில கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் வெடிச்சு செதறி அது கோர்ட்டு வாசல் வரைக்கும் போய் நின்னுது. அப்படி ஒரு நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் அதுதான் உண்மை. மகனுக்கும் தந்தைக்கும் என்னைக்கும் சுமூகமான உறவு இருந்ததில்ல. எல்லாத்தையும் அவனே கட்டிக்கிட்டு ஆளட்டுமே, விட்டுடுங்களேன், நமக்கு எதுக்காக இந்த வம்பும் வழக்கும்? காடு வாங்குது, வீடு போங்குது. அதுவும் இல்லாம நமக்கோ பிள்ளை குட்டின்னு எதுவுமே இல்லை. இவ்வளவு சொத்துக்களையும் நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் உங்களுடைய பிள்ளை தானே. அவன் அப்படியே சண்டை போட்டு வாங்கினாலும் அதை அவனுடைய பிள்ளைக்கு தானே கொடுக்க போறான். நம்ம கொடுக்க போறத அவன் கொடுத்துட்டு போறான். கடைசி காலத்துல நீங்களும் எதுக்கு இப்படி கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி கணவன் கிட்ட எவ்வளவோ சொன்னா. ஆனா அவர் கேட்கிற பாடே இல்லை. கேஸுன்னு வந்த பிறகு அவருக்கு வைராகியம் தான் பெருசா இருந்தது. அந்த பயலுக்கு அவ்வளோ தைரியம் எங்கிருந்து வந்தது? ஏன் என்கிட்ட வந்து தன் பங்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தா என்னமா? கோர்ட்டுக்கு போறானாமே, கோர்ட்டுக்கு பார்க்கலாம் ஒரு கை. இது ஒன்றும் பாட்டம் பூட்ட சொத்து இல்லை, என் சொந்த உழைப்புல நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து. அதை ஏன் இஷ்டப்படி செலவு செய்யறதுக்கு சட்டம் இருக்கு. அவன் ஜெயிச்சிடுவானோ, அதைத்தான் ஒரு கை பார்க்க போறேனே. சுந்தரன் செட்டியார் ரொம்ப வீராப்போட பேசினாரு. அது அவர் சுயமா சேர்த்து சொத்தா கூட இருக்கலாம். ஆனா இவ்வளவு சொத்தும் சேர்க்கறதுக்கு அடிப்படையா இருந்தது எது? என் அம்மாவோட நகைகள். அதையெல்லாம் விட்டு தானே அவர் முதல்ல கடை ஒண்ணு வச்சாரு. மார்த்தட்டி பேசினா ராமநாதன் செட்டியார். இந்த கோர்ட்டு கேஸுக்காக ராமநாதன் செட்டியார் கடையில இருந்து பணங்களை எடுத்து தண்ணியா செலவழிச்சாரு. அப்படி செலவழிச்சதுல தன் வியாபாரத்தை பாழாக்கினாரு. இந்த பக்கம் சுந்தரன் செட்டியார் தன் சொத்துக்களை எல்லாம் ஒன்னொன்னா வித்து செலவழிச்சு கடைசியில எல்லா சொத்தையும் இழந்தாரு. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல லக்ஷ்மி அம்மா நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே விழுந்துட்டா. திரும்ப எழுந்திருப்பாளான்னு நம்பிக்கையே இல்லை யாருக்கும். லக்ஷ்மி, நீ போய்கிட்டே இருக்க, வீட்டுல இருந்த லக்ஷ்மியும் போய்கிட்டு இருக்கு. சுந்தரன் செட்டியார் அழுதுகிட்டே சொன்னாரு. வழக்கு ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஆனா அது முடிகிற வரைக்கும் கூட லக்ஷ்மி உயிரோடு இல்லை. ஒரு நாள் நிரந்தரமாவே கண்ணை மூடிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் எப்படா முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கேஸு ஒரு வழியா முடிஞ்சுது. ஆனா அது முடியறதுக்குள்ள இங்க இவங்க கிட்ட இருந்த மொத்த சொத்தம் முடிஞ்சிடுச்சு. 2 பேருமே ஓட்டாண்டி ஆனாங்க. இனிமே யார் வெற்றி பெற்றாதான் என்ன? ஒருத்தருக்கும் அந்த வெற்றியில சந்தோஷமோ மற்றவருக்கு தோல்வியோ துக்கமோ கிடையாது. ஏன்னா யார் ஒருத்தருக்குமே அந்த வெற்றியில சந்தோஷமோ மற்றொருத்தருக்கு துக்கமோ இருக்கக்கூடாது. வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் சமமா பாவிக்கணும்னு சொல்றாங்களே, அது ஒருவேளை இதுதானோ? இந்த தோல்வி அவங்க 2 பேருக்கும் சமமாதான் இருந்துச்சு. லக்ஷ்மியும் போயிட்டா, வீட்டுல இருந்த மொத்த லக்ஷ்மியும் போயிடுச்சு. சுந்தரன் செட்டியாருக்கு சாப்பாடு தூக்கம்னு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில பாலகிருஷ்ணன் தன் படிப்பை நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. அவனுடைய மாமனார் அவனை தன் வீட்டிலேயே இருந்து படிக்குமாறு கூட சொன்னாரு. அவன் நல்ல செல்வ செழிப்போட கௌரவத்தோட இருக்கும் பொழுது மறுத்த ஒரு விஷயத்த இன்னைக்கு ஏழ்மை அடைஞ்ச பின்னாடி ஏத்துக்கிறதுன்றது அவனுடைய மானத்துக்கு எவ்வளவு கேடு. அதனால அதை வேண்டான்னு சொல்லி அவன் மேலே படிக்கிறது இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிட்டான். படிப்பை நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது கூட அவனுக்கு பெரிய துரதிர்ஷ்டமா தெரியல. ஆனா அந்த கேஸின் காரணமா தன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்து வந்த தாத்தாவையும் குறிப்பா பாட்டியையும் அவன் பிரிய நேர்ந்ததுதான் அவனால தாங்கிக்கவே முடியல. அந்த வழக்குல தன்னோட சேர்றதுலதான் அவனுக்கு நன்மை இருக்குதுன்னு சொல்லி அவனுடைய மனசை ராமநாதன் செட்டியார் பல விதங்கள்ல மாற்றினாரு. கடைசியில வியாதியில விழுந்த லக்ஷ்மி அம்மாவை கூட பார்க்க கூடாதுன்னு தடுத்துட்டாரு. பாட்டியோட கடைசி காலத்துல கூட அவளை பார்க்க முடியாம போனதுதான் பாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது.
லக்ஷ்மி அம்மா கண்ணை மூடும் பொழுது அவ வளர்த்த பெண்ணான சிவகாமி தான் அவ பக்கத்திலே இருந்தா. அது அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. மகனுக்கும் தனக்கும் பிரச்சனை ஏற்படவே சுந்தரம் செட்டியார் பகவான் செட்டியார் கிட்ட இருந்த பகைமை எல்லாம் மறந்து அவர் கூட மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. பேரனும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டான். பகவான் செட்டியாரோட உதவி சுந்தரம் செட்டியாருக்கு ரொம்ப அவசியமா இருந்துச்சு. தன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட தான் அடமானம் வச்சு கடன்களை வாங்கினார். பின்னாடி அதையெல்லாம் அவருக்கே வித்தாரு. இப்படியாக அவரும் அவருடைய மனைவி சிவகாமியும் சுந்தரம் செட்டியார் வீட்டுக்கு வரப்போக இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் லக்ஷ்மி நோயுற்றா. அவளுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் எல்லாம் ஒன்று கூட குறையில்லாம சிவகாமி செஞ்சுக்கிட்டு வந்தா. ஒரு நாள் லக்ஷ்மி சிவகாமியை தன் பக்கத்துல கூப்பிட்டா. என்னம்மா? சிவகாமி கேட்க, இப்படி உட்காரு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசை. என்ன கேள்வி? நீ சந்தோஷமா தான் இருக்கியா சிவகாமி? இதை கேட்டதும் சிவகாமி திடுக்கிட்டு போனா. அம்மா எதை குறிப்பிட்டு கேட்குறான்னு அவளுக்கு புரியல. நீ இப்படி நோயா இருக்கும் பொழுது நான் எப்படிமா சந்தோஷமா இருப்பேன்? அவ சொல்ல, அட முட்டாளே, நான் அதை கேட்கலடி, நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். லக்ஷ்மி அம்மா திரும்பவும் கேட்டா, சந்தோஷத்துக்கு எனக்கு என்ன குறை? எனக்கு தான் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு 2 பசங்க இருக்கே, வேற என்ன வேணும்? இந்த கல்யாணம்லாம் என்னடி பெரிய கல்யாணம்? கொட்டையும் முழக்கையும் வீட்டையும் வாசலையும் மாட்டையும் கண்ணையும் பார்த்து தான் அந்த காலத்துல இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஆறுதல் அடைஞ்சதுன்னு உண்மைதான். ஆனா அதெல்லாம் வெறும் ஆறுதல் தானே. உண்மையான சந்தோஷமும் பரிபூர்ண திருப்தியும் அதுல இருக்கான்னு கேட்டா சந்தேகம்தான். அதே போலத்தான் நீங்களும் குத்தாலம் போறீங்க, பாபநாசம் போறீங்கன்னு கேள்விப்படும் பொழுதெல்லாம் என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். ஆனா உண்மையில சொல்றேன், உன் கல்யாணத்தை பத்தி எனக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை. ஏமா கடைசி காலத்துல இப்படியெல்லாம் மனசொடிஞ்சு பேசுற? வேண்டாமா, இத பத்தி எல்லாம் யோசிக்காத, நிம்மதியா படுத்து தூங்கு, சிவகாமி சொன்னா. பாவி மனுஷன் எல்லாத்தையும் கெடுத்துட்டாரேடி. நீ ஏழை பெண்ணாமே, உன்னை தன் பேரனுக்கு கட்டிடுவேணும்னு பயந்து போய் தானே வியாபார விஷயமா போனவரு அவசர அவசரமா உன் கல்யாணத்தையும் முடிவு செஞ்சுட்டு வந்தாரு. உன்னை ஏழைன்னு நினைச்சாங்களே, இன்னைக்கு நீ ஏழையாவா இருக்க? அவங்கள பணக்காரங்கன்னு நினைச்சாங்களே, இன்னைக்கு அவங்க பணக்காரங்களாகவா சாக போறாங்க? நீ வேணும்னா பாரு, இந்த கேஸ் முடியும் பொழுது அவங்க அப்பனும் மகனும் இருக்க வீடு இல்லாம குடிக்க கஞ்சி இல்லாம தெருவில் நிற்கிறாங்களா இல்லையா பாரு. ஆனா அந்த நிலைமை வர்றதுக்குள்ள அந்த ஆண்டவன் என்னை கொண்டு போய் சேர்த்துடணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஆத்திரத்தை அடக்க முடியாம வார்த்தைகளை கொட்டினா லக்ஷ்மி. அம்மா அம்மா அப்படின்னு பொங்கி வந்த அழுகையை தடுக்க முடியாம சிவகாமி அவ கூட சேர்ந்து அழுதா. அந்த பையன் பாலுவோட கதி தான் என்ன ஆகுமோ, என் மனசு அதை நினைக்கும் பொழுதுதான் வலிக்குது. உன்னை அவனுக்கு கட்டி இருந்தா இந்த குடும்பம் இந்த கதிக்கு வந்திருக்குமாடி. ஏம்மா இப்படி அழுவுற? உடம்புக்கு ஆகாது, பேசாம அமைதியா தூங்குமா. லக்ஷ்மிய சமாதானப்படுத்திட்டு சிவகாமி தனிமையில போனா. எதுக்கு? விம்மி விம்மி அழுவுறதுக்கு தான். அவளுக்கு கிடைக்க இருந்த ஒரு பாக்கியத்தை ஏழ்மை பணக்காரங்கன்ற வித்தியாசத்துல இந்த சமூகம் அவகிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. ஏன் இப்போ அதே சமூகத்துல இருந்து பலவந்தமா பிடுங்கிக்கிட்டா என்ன? லக்ஷ்மி அம்மாவோட ஆத்திரம் மிகுந்த சொற்களை கேட்கும் பொழுது அவளுடைய மனசுல இந்த மாதிரி எண்ணமே உதித்துச்சு. பாலகிருஷ்ண இந்நேரம் எங்க இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? அவன் தன்னுடைய மனைவியோட எங்கேயோ போயிட்டான்னு கேள்விப்பட்டு இருந்தா. அவனை எப்படி சந்திக்கிறது? இனி எப்பவாவது சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ன? ஆனா எப்படியாவது அவனை பார்த்தே தீரணும்னு அவன் மனசு அடிச்சுக்கிச்சு. ஆனாலும் அவனை பார்த்து என்ன செய்ய போறா? இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தப்பதான் எதிர்பாராத விதமா ஒரு நாள் அவ பாலகிருஷ்ணனை சந்திக்க நேர்ந்துச்சு. அவ ஏதோ வேலையா மதுரைக்கு போயிருந்தா. அவனும் அங்க வந்திருந்தான். அது அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் மீனாட்சி அம்மன் கோயில சந்திச்சாங்க. அம்மனை தரிசிச்சுட்டு சிவகாமி சந்நிதியில வந்துகிட்டு இருந்தா. பாலகிருஷ்ணன் அப்பதான் அம்மன் சந்நிதிக்கு போய்கிட்டு இருந்தான். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததும் திடுக்கிட்டு போனாங்க. ரொம்ப நாட்களாகவே அவங்கள பார்த்துக்கவே இல்லை. அப்போ அவளுக்கு 22 23 வயசு இருந்திருக்கலாம். அந்த மின்சார விளக்குகள் வெளிச்சத்துல அவளுடைய முகத்தை பாலகிருஷ்ணன் நல்லாவே பார்த்தான். இளம் பருவத்துல அவளுடைய முகத்துல அவன் கண்ட அதே அழகு இன்னமும் பிரகாசமா இருந்துச்சு. அவளுடைய உருவம் எப்பவும் போல மனோகரமா இருக்கிறதையும் உணர்ந்தான். அவளும் அவனை உற்று நோக்கினான். எதிர்பாராம ஏற்பட்ட இந்த சந்திப்புனால 2 பேரும் பிரமிச்சு போனாங்க. பாலகிருஷ்ணன் ஏதோ பேச வாயெடுத்தான். சிவகாமி கூட ஏதோ பேச நினைக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா என்ன நடந்ததோ தெரியல. எதுவுமே பேசாம 2 பேரும் பேசாம ஒருத்தர் கடந்து போயிட்டாங்க. சிவகாமிய கூப்பிட்டு பேசலாமா, திரும்பி போய் அவளை பார்க்கலாமான்னு பாலகிருஷ்ணன் தயங்கி பல முறை நின்று திரும்பி பார்த்தான்.
ஆனா ஏனோ அவனுக்கு தைரியம் வரல. அவங்க 2 பேருக்குள்ளேயும் பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்துச்சு. லக்ஷ்மி இறந்த பின்னாடி முதல் தடவையா அப்போதான் 2 பேருமே சந்திச்சாங்க. லக்ஷ்மி அவங்க 2 பேருக்குமே பொதுவானவ, 2 பேருக்கும் ரொம்ப நெருக்கமானவளும் கூட. இவங்க 2 பேரையும் வளர்த்தவளாச்சே, அவங்க மேல அதிக அன்பு கொண்டிருந்தவ. அவளை பத்தி பேசியிருக்கலாம். உன்னை எவ்வளவு பிரியமா வளர்த்தாலே, என்ன பிரச்சனை என்ன மனக்கசப்பு இருந்தாலும் கடைசி காலத்துல அவளை ஒரு தடவையாவது வந்து பார்த்திருக்க கூடாதா? கேவலம் பிணத்தோட முகத்திலேயாவது விழிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கூட அவ கேட்டு இருக்கலாம். பாட்டி கடைசி காலத்துல என்ன சொன்னா? என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? ரொம்ப வருத்தப்பட்டாளான்னு அவன் கூட ஏதாவது பேசி இருக்கலாம். 2 பேருக்கும் பேசணுன்ற விருப்பம் இருந்தது. ஆனா பேசல. சிவகாமி தன்னை ரொம்பவும் நொந்துகிட்டா. தனக்கு கிடைக்காம போன அந்த பரிசை பலாத்காரமா பிடுங்கிக்கணுன்ற எண்ணம் அவ மனசுல ஆணி வேரா பதிஞ்சுது. ஆனா அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அவன் கூட பேசுறதுக்கு அவளுக்கு நாக்கு வரவே இல்லை. அவ தான் பேசல. அவனாவது அவகிட்ட பேசியிருக்க கூடாதா? வேற ஒன்னும் பேசலனாலும், சிவகாமி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்டிருக்க கூடாதா? ஆனா அவ்வளவு கூட செய்யாத ஒருத்தனை போய் என் மனசு ஏன் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கு? சே, ஏன் அவனையே நாடிக்கிட்டு இருக்கு? சீச்சி, தன்னைத்தானே அவ குறப்பட்டுக்கிட்டா. பாலகிருஷ்ணனோட மனசும் சங்கடப்பட்டதுதான். சிவகாமியே என் கூட பேசல அப்படின்ற கேள்வி அவன் மனசுல திரும்ப திரும்ப எழுந்துச்சு. கடைசியில அவன் தன்னை எப்படியோ சமாதானப்படுத்திக்கிட்டான். ஏன், அவனும் தான் அவகிட்ட பேசாம தானே இருந்தான். இருந்தாலும் அவன் மேல இருந்த பிரியம் கொஞ்சம் கூட குறையிலையே. அது மாதிரி அவளும் அவன்கிட்ட பேசலனாலும் அவளோட பிரியம் குறையாம தான் இருக்கும்னு அவன் நினைச்சுக்கிட்டான். இப்படியாக அவன் தன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டான். பாலகிருஷ்ணன் ஒரு சின்ன உத்தியோகத்துல இருந்தான். குடும்ப சொத்துக்கள் முழுசும் அழியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. உத்தியோகம் சின்னதா இருந்தாலும் அவன் ஊர் ஊரா மாற்றப்பட்டான். இப்போ ஒரு சின்ன ஊர்ல தான் இருந்தான். சொந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தது. கேஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னோ, சொத்தெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னோ அவனுக்கு தெரிய வந்தப்போ அவன் அதுக்காக பெருசா வருத்தப்படல. பாட்டி லக்ஷ்மி புண்ணியவதி. குடும்பத்தோட இந்த அவல நிலைய பார்க்காமலேயே அவன் நல்ல மாதிரியா போய் சேர்ந்துட்டா. உயிரோட இருந்தவங்கள அவன் அதிகமா கடமைப்பட்டது அவன் தாத்தா ஒருத்தருக்கு தான். அவரை தன் கூட வந்து இருக்குமாறு எவ்வளோ முறை கடிதம் எழுதினான். ஆனா அவர் வரவே இல்லை. நேர்ல கூட போய் 1-2 முறை அழைச்சு பார்த்தான். ஆனா அவர் அவன் கூட போக மறுத்துட்டாரு. நல்ல வேலையா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கல. சீக்கிரத்திலேயே சிவலோகம் போய் சேர்ந்துட்டாரு. பாலகிருஷ்ணனோட அப்பா அவருடைய 2வது மனைவியும் பசங்களோடவும் கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. பாலகிருஷ்ணன் உத்தியோகத்துல இருந்து அவனுக்கு கிடைச்சதே சொற்பமான வருமானம் தான். ஆனா அதை கொண்டு அவன் திருப்தியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு சில சமயங்கள்ல அதிலிருந்து தன் அப்பாவுக்கு கூட கொஞ்சமா கொடுத்து உதவியும் செஞ்சான். சகுந்தலை அவன் மேல அளவு கடந்து பாசம் வச்சிருந்தா. அவனுக்கு 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தது. அவளுடைய அன்பான பார்வை, சொற்கள், செயல்கள் இதை எல்லாமே பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் அவனுக்கு மனசுல சந்தோஷமா தான் இருக்கும். சகுந்தலை குடும்பத்துக்கு ஏற்ற நாயகி, இல்லறத்துக்கு உகந்த இல்லாள், மனைக்கு ஏற்ற மனைவி. பாலகிருஷ்ணன் அவன் மேல ரொம்பவும் பிரியமா தான் இருந்தான். ஆனாலும் என்ன, அவனுடைய இந்த இல்வாழ்க்கை பூர்த்தியானதான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு தான் அவன் சொல்லுவான். அது நிறைவுள்ளதாவே அவனுக்கு தோணல. எப்பவுமே ஒரு சின்ன குறை அதுல இருக்கிற மாதிரி தான் தோணும். சிவகாமியை மறந்துடணும்னு அவன் நிறைய முறை முயன்றிருக்கான். ஆனா அது முடியாத காரியமா இருந்துச்சு. காலம் போக போக அவளை பற்றின எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி மறைஞ்சிரும்னு கூட அவன் நினைச்சான். ஆனா அப்படி எதுவுமே ஆகல. ஒன்றன் பின் ஒன்றா பல வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. பல யுகங்கள் போன மாதிரி இருந்தும் அவளை பற்றின நினைவு மட்டும் இன்னும் பசுமையாகவே இருந்தது. அது அவனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. பாலகிருஷ்ணனோட மனம் சிவகாமியை தான் நாடிக்கிட்டு இருந்தது. அவனே அறியாம அவனுடைய மனசு அவள் பால் அடிக்கடி இழுக்கப்பட்டது. நான் இப்போ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ இந்நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்குவான். அவன் கூட இருக்கிற மாதிரியும் நிற்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் படுக்கிற மாதிரியும் தூங்குற மாதிரியும் பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரின்னு அடிக்கடி கற்பனை செஞ்சுக்குவான். இப்படியே அவனுடைய மனக்கண் முன்னாடி சிவகாமி நடமாடிக்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் அவனுக்கு ஆத்திரம் பொங்கும். சிவகாமியும் தன்னையும் சேர்த்து வைக்காத இந்த சமூகத்தையும் உலகத்தையும் அவன் முழுக்கவே வெறுத்தான். அதுக்கு மூலாதாரமா இருந்த அத்தனை பேர் மேலேயும் அவனுக்கு கோபம் வந்தது. அப்பா சரியில்லாம இருந்ததால தாயை இழந்து தத்தளிச்ச பாலகிருஷ்ணனை எடுத்து வளர்த்தவங்க தான் அவனுடைய தாத்தாவும் பாட்டியும். அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். அவங்க இல்லைன்னா இவங்க எது என்ன ஆகி இருக்குமோ.
அவங்க சொத்து சுகத்தை அவனுக்கு கொடுக்கலன்றது உண்மைதான். ஆனாலும் 4 காசு சம்பாதிச்சு சாப்பிட்ற திறமையை கொடுத்தது அவங்க தானே. அதுக்காக அவங்களுக்கு அவன் ரொம்பவே நன்றி கடன் பட்டு இருக்கான். ஆனாலும் சிவகாமியை பற்றி எண்ணம் எழும்பொழுதெல்லாம் அவங்க மேல அவனுக்கு கோபம்தான் வந்தது. பாட்டி அன்பா இருந்தாலாமே, பெரிய அன்பு. என்ன அன்பா இருந்துட்டா? பேரனுக்கு எது சந்தோஷம்னு தெரியாதா அவளுக்கு? சிவகாமிய தன் பேரனுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைப்பேன்னு அவ பிடிவாதம் செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு அவன் அடிக்கடி நினைப்பான். அப்படியே அவ அடம் பிடிச்சிருந்தாலும் அவளால் அதை சாதிச்சிருக்க முடியுமா? அவன்தான் சிவகாமியை எடுத்ததுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டும் கடிச்சுக்கிட்டும் இருந்தானே. அப்படி நாயும் பூனையுமா இருந்தவங்களுக்குள்ள முடிச்சு போட்டு வச்சா அவங்க சந்தோஷமா வாழ்வாங்களான்ற நினைப்பு அவளுக்கும் இருந்திருக்கும்ல. தேவையில்லாம அவங்க 2 பேர் வாழ்க்கையும் கெடுக்க கூடாதுன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். அதோட அவனுக்கு அப்பா தாத்தான்னு எல்லாரும் இருக்கும்பொழுது பாட்டிக்கு அவன் மேல எப்படி முழு உரிமை வரும்? அதனால அவளை குற்றம் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்ல. அவன் மேல குற்றம் இல்லைன்னு கூட வச்சுக்குவோம். அவனுடைய தாத்தா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் தானே. அவங்களுடைய உள்ளப்போக்கு பின்னால எப்படி மாறுமோன்னு, வேற ஏதாவது சம்பந்தம் விபரீதமா வளர்ந்துடுமோன்ற பயம் இருந்ததால தான் வேக வேகமா சிவகாமிக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதன் மூலமா அவர் அவனுக்கு நன்மையா செஞ்சாரு இல்லையே. சரி, சகுந்தலைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரே, அதுக்காக அவன் நன்றி சொல்ல வேண்டாமா? அவளை அவன் கொஞ்சலையா? அவ கூட சந்தோஷமா வாழலையா? ஆமா, அவளை கொஞ்சினா, முத்தமிட்டான், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனா அது எல்லாமே வேற இடத்துல போய் சேர வேண்டிய சந்தோஷம் தானே. இன்னொரு இடத்துல இருந்து அனுபவிக்க வேண்டிய இன்பம் தானே அவன் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படித்தான் அவனோட மனசு ஏங்குச்சு. அவனோட இல்லற வாழ்க்கை எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாம நேராகத்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள்ல தான் தபால்காரன் வந்து, உங்களுக்கு ஒரு புக் போஸ்ட் வந்திருக்கு சார் அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போனான். அது ஒரு புக் போஸ்ட் தான். ஆனா அந்த சாதாரணமான புக் போஸ்ட் தான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்க போகுதுன்றது அவனுக்கு அந்த நேரம் தெரியல. கடிதத்தை பிரிச்சான். அது ஒரு கல்யாண அழைப்பு பத்திரிக்கை. இப்போ பாலகிருஷ்ணனுக்கு கல்யாணம்னாலே வெறுப்பு தான் ஏற்படும். இந்த உலகத்துல எங்குமே திருமணம் நடக்கிறது இல்ல, வெறும் மனம்தான் நடக்குதுன்றது அவனுடைய அபிப்பிராயம். அதனால முதல்ல கல்யாண பத்திரிக்கை மேல அவனுக்கு அதிக ஆர்வம் இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி எங்க இருந்துதான் வந்திருக்குன்னு பாப்போமேன்னு அந்த பத்திரிக்கையோட மேற்புறத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அது திருநெல்வேலியிலிருந்து வந்ததுன்னு பார்த்தான். யாருக்கு கல்யாணமா இருக்கும்னு அவனுக்கு ஆர்வமா இருந்துச்சு. பாலகிருஷ்ணன் பத்திரிக்கையை எடுத்து பார்த்தான். சிவகாமியோட மகளுக்கு தான் கல்யாணமா. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு காலத்துல சிவகாமி கல்யாண பருவத்துல இருந்தா. பாலகிருஷ்ணனுக்கு அது நேத்து மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அவளுடைய மகளுக்கே கல்யாணம் நடக்க போகுதான். காலம் எவ்வளவு வேகமா ஓடுது, ரெக்கை கட்டி பறக்குது போலன்னு பாலகிருஷ்ணன் நினைச்சான். சிவகாமியோட மகளுக்கு கல்யாணமா? இவ்வளோ நல்ல சூழல்ல கூட அவனை மறக்கவே இல்லையே. மீனாட்சி அம்மன் கோயில்ல அவளை அன்னைக்கு சந்திச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அது அவனுக்கு இப்ப கூட ஞாபகத்துல இருந்தது. அன்னைக்கு அவன் கூட ஒரு வார்த்தை கூட பேசாத சிவகாமி இன்னைக்கு அவனை மறக்காம தன் மகள் கல்யாணத்துக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்காளே. விலாசத்தை பார்த்தான். அது சரியா எழுதப்பட்டிருந்தது. அது அவனுக்கு இன்னும் ஆச்சரியம் தந்தது. அவன் இருந்த ஊரு அவளுக்கு தெரியவே தெரியாது. சொந்த ஊருக்கு பல மைல் அப்பால் இருந்தது அந்த ஊரு. அதை எப்படி அவ விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டா? விசாரிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை அவ கண்டுபிடிச்சிருக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்ட அவ தன் விலாசத்தை கண்டுபிடிச்சு தனக்கு இந்த பத்திரிக்கையை அனுப்பியிருக்கா. அதை நினைக்கும் பொழுதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பத்திரிகையில பார்த்திருந்த இன்னொரு விஷயம் அவன் கவனத்தை ஈர்த்தது. காலஞ்சென்ற பகவான் செட்டியாரின் புத்திரி சௌபாகியவதின்னு அதுல குறிப்பிட்டு இருந்துச்சு. அப்படின்னா சிவகாமி ஒரு விதவையா? ஐயோ, அது அவனால தாங்கிக்கவே முடியல. ஆனா அது அவனுக்கு எதையோ அறிவுறுத்துற மாதிரியே தோணுச்சு. இது எப்போ நடந்தது? சிவகாமி அது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெரியப்படுத்தலையே. பத்திரிகையின் அடிபாகத்தை பாலகிருஷ்ணன் பார்த்தான். விருந்தினரை எதிர்பார்க்கிறவங்க பெயர்கள்ல பாலகிருஷ்ணனோட பெயரை பார்த்தான். அவன் மனசு துடிதுடிச்சுது. கட்டாய திருநெல்வேலிக்கு போயே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டான். சக்கு, நான் நாளைக்கு திருநெல்வேலிக்கு கிளம்ப போறேன் பாலகிருஷ்ணன் சொன்னான். எப்போ? நாளைக்கு காலை வண்டிலையா? தாராளமா போங்களே. சகுந்தலை அவனை கிண்டல் பண்ணா. விளையாட்டு இல்ல சக்கு, நிஜமா தான். நாளைக்கு நான் புறப்படுறேன். அது சரி, நேத்து இன்னைக்கா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தானே? சிரிச்சுக்கிட்டே சொன்னான். பாலகிருஷ்ணன் திருநெல்வேலிக்கு போறதா சொன்னது இது ஒன்றும் முதல் தடவை இல்லை.
அடிக்கடி சகுந்தலை கிட்ட அவன் இப்படி சொல்றது வழக்கம். திருநெல்வேலியில உங்க சொந்தக்காரங்க யார் இருக்காங்கன்னு அங்கே போக போறேன்னு இப்படி துடிக்கிறீங்க? சகுந்தலா சிரிச்சுக்கிட்டே கேட்பா. அது என்ன சகு அப்படி சொல்ற? சிவகாமியும் நானும் ஒன்னா வளர்ந்தவங்கல்ல, அவளை ஒரு தடவையாவது பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பாலகிருஷ்ணன் சொல்லுவான். கூட வளர்ந்தவங்க தானே, ஒன்னா பிறந்தவங்க இல்லைல்ல. அவளும் சிரிச்சு பேசி மழுப்பிடுவா. இந்த தடவையும் அந்த மாதிரி தான் அவன் சொல்றான்னு அலட்சியமா இருந்தா. ஆனா பாலகிருஷ்ணன் அதை உறுதியா சொன்னான். நிஜமாவே தான் சக்கு, நாளைக்கு நான் புறப்பட போறேன். அவன் சொல்லும் பொழுது அவன் முகத்துல இருந்த உறுதியை பார்த்ததும் அவ கொஞ்சம் திகைச்சு தான் போனான். விஷயம் முழுசையும் விசாரிச்சு தெரிஞ்ச பின்னாடி அவளுடைய மனசுல ஒரு பயம் வந்தது. அது என்ன பயம்? எதுக்கு அவளுக்கு இந்த பயம்? தன் கணவனை திருநெல்வேலிக்கு போக விடக்கூடாதுன்னு அவன் தீர்மானம் பண்ணான். அவ யாரு, நீங்க யாரு? அவளுடைய மகள் கல்யாணத்துக்கு நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க தான் சாதாரணமா எந்த ஒரு கல்யாணத்துக்கும் போற பழக்கமே இல்லையே. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் எதுக்கு அவசியம் போகணும்? நான் அவசியம் போய் தான் ஆகணும். இல்ல, நீங்க போகக்கூடாது. நான் போறேனா இல்லையான்னு நீயே பொறுத்து இருந்து பாரு. அப்படின்னா நானும் கூட வருவேன். இல்ல, நீ வரக்கூடாது. அவோ என்னுடைய உறவு தானே, அதனால நான் மட்டும்தான் போவேன். பாலகிருஷ்ணன் உறுதியா சொன்னான். அவ அன்னைக்கு ராத்திரி முழுதும் அழுதா, புலம்பினா, கணவன் கிட்ட பலவாரா கெஞ்சினா. இருந்தாலும் அவன் கொஞ்சத்துல அசையல. அவளுடைய கண்ணீரையும் ஏற்பட்ட மற்ற எல்லா தடைகளையும் பொருட்படுத்தாம அடுத்த நாள் காலையில அவன் சொன்ன மாதிரி கிளம்பியே போனான். சகுந்தலை வாசல்ல நின்னுட்டு கண்ணீரும் கம்பளையுமா அவன் மறையிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. ரயில்ல வழி நெடுக்க பாலகிருஷ்ணனுக்கு சிவகாமியோட ஞாபகமாவே இருந்துச்சு. சிவகாமிய முதல்ல அவன் சந்திச்சப்போ பாவம், ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சின்ன பெண்ணாதானே இருந்தா அவ. அதுல இருந்து கடைசி அவளை கோயில்ல சந்திச்ச வரைக்கும் எல்லா சம்பவங்களும் ஒன்னொன்னா மனசுல தோணுச்சு. ஒரு சமயம் ஒரு நிகழ்ச்சி தோணும், அது முடியறதுக்குள்ள இன்னொரு நிகழ்ச்சி தோணும். இப்படியே அவனோட நினைப்பு முழுக்க சிவகாமியே சுற்றி சுற்றி வந்துச்சு. என்ன ஆச்சரியம்! முதல்ல அவ்வளோ தூரம் வெறுத்த ஒரு பெண் மேல இப்படி மாறா காதல் ஏற்படுமா என்ன? அது அவனுக்கு ஆச்சரியமாவே இருந்தது. சகுந்தலையும் அழகிதான், சிவகாமியும் அழகிதான். அவனை அவ்வளவு தூரம் ஆட்கொள்ற அளவுக்கு சிவகாமியோட அழகுல என்ன பெரிய விசேஷம் பொருந்தி இருந்தது? அது அவனுக்கு புரியல. ஆனா அவனுடைய மனசு அவள் பால் விடாம இழுக்கப்பட்டது மட்டும் அவனுக்கு தெரியும். சிவகாமியின் உருவம் அவனுடைய மனக்கண் முன்னாடி நின்னுச்சு. ஆஹா, சிவகாமிக்கு நிகர் சிவகாமியே தான். அவளுடைய கண்கள்ல தான் எவ்வளவு பிரகாசம், அவளுடைய முகத்துல எவ்வளவு ஒரு அழகு. அவளுடைய முகத்துல மட்டுமா அந்த அழகு இருந்தது? அவளுடைய மொத்த உடல்லையும் அது பரவிலா இருந்தது. அவ ஒரு தேவதை. அந்த தேவதையை தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பார்க்க போறான். அவ இப்போ விதவையா இருந்தா. அது அவனுக்கு சந்தோஷம் தந்துதா துக்கம் தந்துதான்னு தெரியல. ஒரு விதத்துல அவளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு மட்டும் அவனுக்கு தோணுச்சு. ஆனா இந்த சமூகம் அவளுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குமே. அது சந்தோஷமா இருந்தாலும் அது பல வகைங்கள பாவமா இருந்தது. இனி அவளால எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியாது. இப்போ அவளுடைய இந்த நிலைமைக்கு அவன் ஆறுதலா இருக்கிறது அவனுடைய கடமைன்னு அவன் நினைச்சான். பலவிதமான எண்ணங்களோட ட்ரெயினை விட வேகமா அவனுடைய மனசு சிவகாமியை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா சிவகாமியோட வீட்டையும் அடைஞ்சான். அங்கே அவளை பார்க்கறதுக்குள்ள அவன் மனசு படாத பாடுபட்டுருச்சு. மேலே முழங்கிட்டு இருந்தது. அன்னைக்கு தான் முகூர்த்தம். வீடு முழுசும் ஒரே ஆரவாரமா இருந்தது. ஐயர் என்னென்னமோ சாமான்கள் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆண்களும் பெண்களும் அங்கேயும் இங்கேயுமா ஓட்டமோ நடையுமா திரிஞ்சு அந்த சாமான்களை தேடி தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆரவாரமிக்க கும்பல்ல தான் பாலகிருஷ்ணனும் தான் நாடி வந்த பொக்கிஷத்தை தேடிக்கிட்டு இருந்தான். இது என்ன விந்த? அதோ பாலகிருஷ்ணனை நோக்கி வர்றது யாரு? ஏன் அவனுக்கு அடையாளம் தெரியலையா? அவதான் சிவகாமி. என்ன, சிவகாமியா? ஆமா, சிவகாமியே தான். பாலகிருஷ்ணன் பார்த்த அதே தேவதை. ஆனா இப்போ அவகிட்ட அந்த பொலிவில்லையே, அந்த தேஜஸ் இல்லையே. அவன் நோக்கி வந்துகிட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் பாலகிருஷ்ணன் பிரமிச்சு போனான். சிவகாமி பக்கத்துல நெருங்கிட்டா. ஏன் இப்படி துரும்பா இழிச்சிட்டீங்க? அடையாளமே தெரியலையே. சிவகாமி கூட பாலகிருஷ்ணனை பார்த்து வியப்போடு கேட்டா. பாலகிருஷ்ணனுக்கு திருமண பத்திரிக்கை அனுப்பினப்போ சிவகாமி அவனுடைய பழைய மன்மத ரூபத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதைத்தான் அவன் பார்க்க போறதாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. வாழ்க்கை புயல்ல அடிபட்டு வாடி வதங்கின அவனுடைய உருவத்தை பார்த்ததும் அவளுக்கு முதல்ல ஆச்சரியமாவே இருந்துச்சு. சிவகாமியோட வார்த்தைகளை கேட்ட பின் தான் பாலகிருஷ்ணனுக்கே அவனுடைய தன் சொந்த நிலைமையே புரிஞ்சுது.
மனுஷங்களோட உடல் என்னைக்கும் இளமையுடனும் செழிப்பாவும் இருக்குமா என்ன? உடம்பு வயசாகி போகும் தானே. முதல்ல ஏற்பட்ட பிரமிப்பு நீங்கினதும் 2 பேரும் சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. என்னைக்கும் இல்லாத அன்போட 2 பேரும் அக்கறையா விசாரிச்சுக்கிட்டாங்க. என்னைக்கும் இல்லாத அமைதியோட பேச்சு ஒன்றன் பின் ஒன்றா வளர்ந்துக்கிட்டே போச்சு. அவங்க பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ தான் இருக்கே. ஆமா, சகுந்தலை ஏன் கூட்டிக்கிட்டு வரல? உங்க 2 பேரையும் தானே நான் தார வார்த்து சொல்லலான்னு இருந்தேன். சரி, போனா போகுது. கல்யாணம் முடிஞ்சதும் உடனே ஊருக்கு போய் உங்களுடைய குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுடணும். அதுவும் இல்லாம இனிமே என் கண் காணாத தேசத்துல யாரோ போல வாழணும். சொத்து இல்லையேன்னு உங்களுக்கு இனிமே கவலை வேண்டாம். என் சொத்தெல்லாம் இனி உங்களுடைய சொத்துன்னு நினைச்சுக்கோங்க. அதுல தப்பு ஒன்றும் இல்லை. உங்க சொத்தெல்லாம் உண்மையிலேயே என் சொத்தோட தானே ஐக்கியமாகி இருக்கு. சிவகாமி சொன்னா. பாலகிருஷ்ணன் கிட்ட அவ பண்மையில பேசுறது இதுதான் முதல் தடவை. ஐக்கியமா? ஆமா, பின் இல்லையா? உங்க தாத்தா எல்லா சொத்தையும் என் கணவர்கிட்ட தானே வித்தாரு. அது சரிதான். இனிமே நம்ம எங்க இருந்தா என்ன? அவங்க பேசிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரியவர் வந்தாரு. ஏண்டாப்பா பாலா, நல்லா இருக்கியா? சரி சிவகாமி, இந்த விஷயங்களெல்லாம் அப்புறம் பேசிக்க கூடாதா? அங்கே மாங்கல்ய தானத்துக்கு ஏற்பாடாகிட்டு இருக்கே, சீக்கிரம் மணவரைக்க வாங்கல. அவங்கள கத்திட்டு போனாரு. ஆமா ஆமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க மணவரைக்கு போகலாம். சிவகாமி பாலகிருஷ்ணனை கூட்டிட்டு போனா. 2 பேரும் மணவரைக்கு போனாங்க. வாத்தியம் முழங்கிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா சடங்குகளும் முடிஞ்ச பின்னாடி கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை பெண்ணோட கழுத்துல திருமாங்கல்யத்தை எடுத்து கட்டினான். சிவகாமி பாலகிருஷ்ணனை பார்த்தா, அவனும் அவளை பார்த்தான். ஒரே நேரத்துல 2 பேருடைய இதழ்களும் ஒரு அழகிய புன்முறுவல் பூத்துது. கெட்டி மேல முழங்க திருமணம் நல்லபடியா நிறைவேறுச்சு. சிவகாமியோட மகளுக்கு அப்போ திருமணம் நடந்தது என்னவோ உண்மைதான். ஆனா உண்மையிலேயே அங்க திருமணம் நடந்ததுன்னு பார்த்தா அது சிவகாமிக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் தான். பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆசை திருமணம் அங்கே நிறைவேறுச்சு. அதுல சந்தேகம் இல்லை. உடலுக்கு வயசாகி உருவத்துல மாறுதல் ஏற்பட்டிருந்தாலும் உள்ள என்னைக்காவது வயசாகி இருக்கா? அவங்களுடைய மனசும் அன்னைக்கு போல இன்னைக்கும் இளமையோட தான் இருந்தது. அவங்களுடைய அன்பும் அன்னைக்கு போல இன்னைக்கும் புதுமை மாறாம அப்படியே தான் இருந்துச்சு. அவங்களுடைய உள்ளங்களுக்கிடையே திருமணம் நல்லபடியா நிறைவேறிடுச்சு. உள்ளங்கள் இப்போ ஒன்றாவே கலந்துடுச்சு. பல வருஷமா அடங்காததாகவும் இன்னைக்கு அடங்கிடுச்சு. தீராத மோகமும் தீர்ந்துடுச்சு. உள்ளத்தையும் உடலையும் எரிச்சுக்கிட்டு இருந்த அந்த காமத்தி முழுவதுமா அடங்கிடுச்சு. இப்போ உள்ளத்தையும் உடலையும் ஒன்னா ஒளிபெற செய்யற காதல் தீபம் தான் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சது. கல்யாண சடங்குகள் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பாலகிருஷ்ணன் ஊர் வந்து சேர்ந்தான். சகுந்தலை அவனை முகமலர வரவேற்றா. என்னென்னலாமோ நினைச்சுக்கிட்டு அவன் மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருந்தா. கணவனை திரும்ப பார்த்த உடனே தான் அவன் மனசு திருப்தியாச்சு. என்ன? சகுந்தலை கேட்டா. திருமணம் நல்லபடியா நடந்தது, பாலகிருஷ்ணன் சொன்னான். முன்னாடி சிவகாமியை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் பாலகிருஷ்ணனோட மனசுல குழப்பமும் கலவரமும் தான் தோணும். ஆனா இப்பவோ அவளை பற்றி நினைக்கும் பொழுது அவனுடைய மனசுல மாசற்ற மகிழ்ச்சியும் பேரன்பும் தான் உண்டாச்சு. அவனுடைய வாழ்க்கைய அவ வளம் படுத்துறதா அவன் நினைச்சான். அவளுடைய நினைவு அவனுடைய சிந்தனைய தெளிவு பெறவும் சொல்லுக்கு இனிமை தரவும் செஞ்சுது. பல வருஷங்கள் தாண்டி, பல தடைகள் தாண்டி, பல காலங்கள் தாண்டி அவங்களுக்கு இப்போ திருமணம் இனிதே நிறைவேறியது. கதை முற்றும். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இது உண்மையாலே ரொம்ப ரொம்ப பழைய கதைங்க. அதாவது 1947 வெளிவந்த கதை இது. அப்போ அந்த காதலுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கூட சுதந்திரம் இல்லாத காலம் அது. ஏன், நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் அப்போதான் கிடைக்க இருந்த காலம் அது. அந்த மாதிரி ஒரு காலத்துல உண்டானது தான் இந்த பாலகிருஷ்ணன் சிவகாமி காதல். அன்னைக்கு ஏனோ அவங்க தாத்தாவாலேயோ அப்பாவாலேயோ ஏன் பாலகிருஷ்ணனாலையும் கூட அந்த காதல் நிறைவேறாம போச்சு. அவங்களுடைய காதல் கல்யாணத்துல முடியாம போச்சு. ஆனா வருஷங்கள் போனா என்ன, வயசானா தான் என்ன, இல்ல தாலி கட்டலனாதான் என்ன, இன்னைக்கு மனசார அந்த மணமேடையில நின்னுக்கிட்டு அந்த கெட்டி மேளங்கள் முழங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் அவங்க நிற்கும் பொழுது உண்மையிலேயே அந்த திருமணம் அவங்களுக்கு நடந்ததாதான் அவங்க மனசு நினைச்சுது.
அவங்க 2 பேரோட மனசும் ஒன்றிணைஞ்சதா நினைச்சு அவங்க அதுல திருப்தி அடைஞ்சாங்க. ஒன்னா சேர்ந்து வாழணுன்ற அவசியம் இல்லைனாலும் அவங்க மனசுக்குள்ளேயே அந்த 2 உள்ளங்களும் ஒன்றிணைஞ்சு அவங்க காலம் முழுக்க சந்தோஷமா வாழும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.